இன்னொரு சகோதரர் அவர் பொலன்னறுவையிலிருந்து இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். அவர் என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, நாணய மாற்று மணி சேஞ்ச் வியாபாரம் மார்க்கத்துல செய்யலாமா? செய்வதாக இருந்தால் அது எந்த மாதிரி ஒரு முறையில நாங்க செய்யணும் என்ற மாதிரி கேட்டிருக்கிறார். இந்த நாணய மாற்றம் என்பது கரன்சி மணி எக்ஸ்சேஞ்சை பொறுத்தளவுல இது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட ஒரு வியாபாரமாக இருக்கிறது. ஆனால் அது அனுமதிக்கப்பட்ட முறை என்னவென்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரே வகையான நாணயங்களை மாற்றம் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாணய மாற்ற வியாபார முறை இருக்கிறது. நாங்க ஒரு கரன்சியை கொடுத்து அதே கரன்சியில சில்லறைகளை பெற்றுக்கொள்வோம். இதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்குது. இந்த நாணய மாற்றத்துல எப்படி நடக்கணும் என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டும். அதே போல வேறு விதமான இருவகையான அல்லது பல வகையான நாணயங்களை மாற்றம் செய்யக்கூடிய விதத்தில் வியாபாரங்கள் நடைபெறுகிறது. இதற்கும் மார்க்கத்துல ஒரு வழிகாட்டல் இருக்கிறது. எப்படி நாங்கள் அதை செஞ்சு கொள்ளணும் என்று மார்க்கம் சொல்கிறது. இப்ப ஒரே வகையான நாணயமாக இருந்தால் அந்த நாணய மாற்றத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு வழிகாட்டுறாங்க. எப்படி என்று சொன்னா, இந்த செய்தி புகாரில 2176வது செய்தியாக வருகிறது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒருவர் கேட்கிறார், யா அபா சயீத், அபு சயீத் அவர்களே, மா ஹாதல்லதி துஹத்திஸு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஏதாவது ஒரு செய்தியை நீங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டோடனே ஃபகால அபு சயீத் அவர்கள் சொல்கிறார்கள், ஆம், நான் நாணய மாற்றம் சம்பந்தமாக செய்தி ஒன்றை அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப அவர் சொல்றாரு, சமீபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அத்தாபு பித்தாபி மிஸ்லம் பிமிஸ்லின், தங்கத்துக்கு தங்கத்தை மாற்றுவதாக இருந்தாலும் சரிக்கு சமமாக இருக்க வேண்டும். வல் வரிக்கு பில் வரிக்கு மிஸ்லம் பிமிஸ்லின், வெள்ளிக்கு வெள்ளியை மாற்றுவதாக இருந்தாலும் சரிக்கு சமமாக இருக்க வேண்டும். அப்போ ஒரே வகையில் உள்ள நாணயமாக இருந்தா அதன் பெறுமதி அளவில் சமமானதாக இருக்க வேண்டும். ஒருவர் ஒரு 100 ரூபாய் கொண்டு இதை மாத்திட்டாங்க, சில்லறையா மாத்திட்டாங்கன்னு சொன்னா 110 ரூபாவாக நாங்கள் மாத்தி கொடுக்கவும் கூடாது, 90 ரூபாவாகவும் மாத்தி கொடுக்க கூடாது. 10 ரூபாட 10 காயின்ஸை கொடுத்து சில்லறை காசை கொடுத்து இன்னும் உனக்கு 100 ரூபாய் சில்லறைன்னு கொடுத்துடலாம். அல்லது 20 ரூபாட 5 தாளை கொடுத்து சில்லறையாக இதை 100 ரூபாய்க்கு வைத்துக் கொள்ளு கொடுக்கலாம். இப்போ ஒரே இனமாக இருந்தால், ஒரே நாணயமாக இருந்தால் அதனுடைய அளவு மாறிடக்கூடாது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தங்கத்துக்கு தங்கம் வந்தா சரிக்கு சமம் இருக்கணும். இப்போ ஒருத்தர் 20 கிராம் தங்கம் வச்சிருந்தாருன்னு சொன்னா அது அவரு சில்லறையா மாத்தி கேட்டான். அந்த 20 கிராம 1 கிராம் 20 மணிகளாக கொடுக்கலாம், 20 பீஸாக அதை பிரித்து கொடுக்கலாம். இப்படி செய்யலாமே தவிர 21 கிராமாகவோ 19 கிராமாகவோ மாத்தி அதை என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அப்ப தங்கத்துக்கு தங்கம் வெள்ளிக்கு வெள்ளி என்று சொன்னா சரி சமமாக இருக்கணும் என்றதிலிருந்து என்ன விளங்குறோம் என்றா, ஒரே இனத்தை சேர்ந்த நாணயமாக இருந்தால் அதனுடைய பெருமதியை கூட்டினோம் என்றாலும் குறைத்தோம் என்றாலும் அது பாவமாக போய்விடும். ஒருத்தர்கிட்ட நான் 100 ரூபாய் கொடுத்து 110 ரூபாய் எடுத்தேன் என்றா 10 ரூபாய் வட்டி எடுத்ததாக ஆகிரும். ஒருத்தர்கிட்ட 100 ரூபாய் கொடுத்து நான் 90 ரூபாய் எடுத்தேன் என்று சொன்னா நான் ஏமாந்து விட்டதாக ஆகிவிடும். அவர் என்னுடைய பொருளாதாரத்தை சூறையாடி இருக்கிறார் என்று ஆகிவிடும். அவர் என்கிட்ட 100 ரூபாய் வாங்கி 90 ரூபாய் தான் எனக்கு தர்றாரு, அவர் என்கிட்ட இருந்து என்ன செய்யறார், 10 ரூபாய் லாபம் அடைகிறார், அவர் வட்டி அடைகிறார். இப்படி வட்டியாக மாறிவிடக் கூடாது என்பதனால ஒரே இனத்தை சேர்ந்த நாணயமாக இருந்தால் சரிக்கு சமமான அளவில் இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இடுகிறார்கள். அதே நேரத்துல வேறு இனமாக இருந்தால், நான் $100 வச்சிருக்கிறேன், அவருக்கு ஸ்ரீலங்கன் ருபீஸ் வேணும், அல்லது இந்தியன் ருபீஸ் வேணும், அல்லது யூரோ வேணும், அல்லது ரியால் வேணும், வேணும், இப்படி தீனார் வேணும், இப்படி கேட்டால் அப்படி மாற்றும் பொழுது அதனுடைய பெருமதியை பொதுவாக ஒரு சந்தை தீர்மானிக்கும் என்ற வகையில அந்த பெருமதியை நீங்க தாராளமா தீர்மானிச்சு கொள்ளலாம் என்று ரசூலுல்லாஹ் பொதுவா விட்டுட்டாங்க. ஏன்னா அது டிமாண்ட் சப்ளையை பொறுத்து மணி எக்ஸ்சேஞ்சுடைய ரேட் தீர்மானிக்கப்பட்டுவிடும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, லா தபிஉ ذஹப பிஸ்ஸஹபி இல்லா ஸவாஅன் பிஸவாஹ், தங்கத்துக்கு தங்கத்தை நீங்கள் மாற்றிக்கொள்வதாக இருந்தால் சரிக்கு சமமான அளவிலே தவிர மாற்றிக்கொள்ளாதீர்கள், விற்பனை செய்து கொள்ளாதீர்கள். வல் ஃபில்லத பில் ஃபில்லதி இல்லா ஸவாஅன் பிஸவாஇன், வெள்ளிக்கு வெள்ளியை நீங்கள் நாணய மாற்றம் செய்து கொள்வதாக இருந்தால் சரிக்கு சமமாகவே தவிர நீங்கள் மாற்றிக்கொள்ளாதீர்கள். நாங்க ஏற்கனவே பார்த்த விஷயத்தை தான் இங்கே இந்த சொல்ல தெளிவுபடுத்துறாங்க.
ஆனால் நீங்கள் தாராளமாக தங்கத்துக்கு வெள்ளியை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். வெள்ளிக்கு தங்கத்தை நீங்கள் தாராளமாக மாற்றிக் கொள்ளலாம். கைஃப ஷி'தும், நீங்க விரும்பின மாதிரி செஞ்சுக்கோங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற செய்தியை நாங்க சஹீஹுல் புகாரில 2175வது செய்தியாக பார்க்கிறோம். இதை அபூபக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்ப நாணய மாற்றத்துல ஒரே அளவுல ஒரே இனத்தில் இருக்கக்கூடிய நாணயமாக இருந்தால் சரியான அளவிலும், வெவ்வேறு வகையான நாணயங்களாக இருந்தால் அதை நீங்கள் வெவ்வேறு விலையில் நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பொதுவான ஒரு அனுமதியை தந்திருக்கிறாங்க. அதுதான் மார்க்கெட் பிரைஸ் என்பது. நாம தீர்மானிக்கிறேன்டா வாங்குபவரும் விற்போருக்கும் மட்டும் தீர்மானிக்க இயலாது. மொத்த சந்தையும் சேர்ந்து என்ன செய்யும்? டிமாண்ட் சப்ளை அடிப்படையாக வைத்து இதனுடைய விலையை தீர்மானித்துக் கொள்ளும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதே செய்தியில இன்னொரு விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. என்ன தடுக்கிறாங்கடா, இப்படி நீங்கள் நாணய மாற்றம் செய்து கொள்வதாக இருந்தாலும் ஒரு அந்தந்த நேரத்துல செஞ்சுக்கோங்க, அடுத்த நாளைக்கு தவணை போட்டு செஞ்சிடாதீங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக கடனுக்காக நாணய மாற்றம் செய்வது, தவணை முறையில் நாணய மாற்றம் செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்து இருக்கிறாங்க. அப்ப இத அபுல் மின்ஹால் என்று சொல்லக்கூடிய ஒருவர், நாணய மாற்று முறை வியாபாரம் செய்து வரக்கூடிய ஒருவர், அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னா, சஅல்துல் பரா இப்னு ஹாசிப் வ ஸைத் இப்னு அர்கம் அனி ஸர்ஃபி, நாணய மாற்றம் சம்பந்தமாக நான் பரா இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமும் ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமும் கேட்டேன். அப்ப அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க, ஃபகாலா குன்னா தாஜிரைனி அலா அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இந்த நாணய மாற்றத்தை வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம். ஃபஸஅல்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனி ஸர்ஃபி, நாங்க ரசூலுல்லாஹ்விடம் இந்த நாணய மாற்றம் சம்பந்தமாக விசாரித்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபகால இன் கான யதம் பியதின் ஃபலா பஅஸ, உடனுக்குடன் மாற்றிக்கொள்ளக்கூடிய நாணய மாற்றமாக இருந்தால் அதிலே எந்த பிரச்சனையும் இல்லை. வ இன் கான நஸஅன் ஃபலா யஸ்லுஹு, ஆனால் நீங்கள் தவணை முறையில் நாணய மாற்றம் செய்து கொள்வீர்கள் என்று சொன்னா அது மார்க்கத்துல கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த செய்தியை அபுல் மின்ஹால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹுல் புகாரிலே 2060 மற்றும் 2061வது செய்தியாக நாங்கள் இத ஹதீஸாக பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு ஒருத்தர் வந்து என்ன செய்யறாருண்டா, ஒரு $100 மாத்தி கொள்ளணும் என்றாரு. அப்ப $100 மாத்தணும் என்று சொன்னா ஸ்ரீலங்கன் ருபீஸாக எவ்வளவு அளவு வருகிறதோ, $100 என்றா ஒரு டாலர் 300 ரூபாய் என்று வைத்துக் கொண்டால் $100க்கு 30,000 என்று வரும். அப்ப இந்த $100 கொடுத்து ஸ்ரீலங்கன் ருபீஸ் 30,000 பெற்றுக்கொள்வதோ, அல்லது ஸ்ரீலங்கன் ருபீஸ் 30,000 ரூபாவை கொடுத்து $100 நாங்கள் பெற்றுக்கொள்வதோ மார்க்க ரீதியாக எந்த ஒரு தவறும் கிடையாது. இந்த பிரைஸை மார்க்கெட் தீர்மானிக்குது. ஆனா நான் இன்னைக்கு ஒருத்தருக்கு $100 தருவேன், நீங்க நாளைக்கு எனக்கு 30,000 ரூபாய் தரணும் என்ற மாதிரி வியாபாரம் பேசிக்கொண்டால் இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாதுன்றாங்க. ஃபலா யஸ்லுஹு என்று விட்டார்கள். இது செல்லுபடியாகாது, இது சரி வராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து இருக்கிறார்கள். எனவே தவணை முறையில் நாணய மாற்றம் செய்ய முடியாது. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இப்ப இன்னைக்கு ஒரு இத்தனை டாலர் நான் தர்றேன், நீங்க வந்து அடுத்த மாசம் 15ஆம் தேதி எனக்கு இத்தனை ரூபாய் தரணும் என்ற மாதிரி எல்லாம் நாணய மாற்ற முறையில ஒரு புதிய ட்ரெண்டிங்காக பேசி கொண்டு வருகிறார்கள், நாணய மாற்று முறை செய்கிறார்கள். இந்த முறையை ரசூலுல்லாஹ் எந்த வகையிலும் அனுமதிக்கவில்லை. காரணம், இதுல ஏதோ ஒரு விதத்துல பாதிப்பு இருக்கும். இப்ப வந்து $100 தருகிறேன், எனக்கு நீங்க நாளைக்கு 30,000 ரூபாய் தாங்கன்னு சொன்னா சில வேளை அடுத்த நொடியிலேயே இந்த டாலருடைய ரேட் வந்து தாறுமாறா ஏறலாம். உலக நிலவரத்துல, உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பொருளாதார சூழ்நிலையில எது எப்படி எந்த நேரத்தில் மாற்றம் அடையும்னு சொல்ல முடியாது. உதாரணமாக சொல்கிறேன், 300 ரூபாவாக இருக்கக்கூடிய ஒரு டாலருடைய ரேட்டு 350 ரூபாவாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்துல 250 ரூபாவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப நாளைக்கு என்ன நீங்க செய்யும் போது, ஏண்டா அது ஒவ்வொரு நொடியிலும் மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். தங்கத்தின் விலை, வெள்ளியின் விலை, நாணயங்களுடைய விலை, பெறுமதிகள் ஒவ்வொரு செகண்டுக்கு ஒரு முறையும் உலக பொருளாதார சூழ்நிலையை கவனத்தில் கொண்டு மாற்றம் அடைந்து கொண்டே இருப்பதனால நீ தவணை என்று போட்டுட்டாலே ஒரு சாரார் இல்லாட்டி இன்னொரு சாரார் நஷ்டம் அடைந்து விடுவார் என்பதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளைக்கென்று டேட் போட்டு நீ வித்துறாதே, உடனே செய்து கொள்ளென்று தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதனால இதன் மூலம் 100 ரூபாய் 200 ரூபாய் வியாபாரம் பண்றவங்களுக்கு பிரச்சனை வராது. பல கோடிகளாக டாலர்களை வச்சுக்கொண்டு அல்லது நாணயங்களை வச்சுக்கொண்டு யார் வியாபாரத்தில் ஈடுபடுகிறார்களோ பல லட்சங்களை அவர்கள் நஷ்டத்தை
உடனுக்குடனே சந்திக்கக்கூடிய நிலை வரும் பொழுது அதுவே பல வரம்பு மீறுதல்களையும் பல பிரச்சனைகளை சண்டைகளையும் சச்சரவுகளையும் ஏற்படுத்துவதற்கு காரணமாகிவிடும் என்பதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் காரணம் என்று சொல்லல, நமக்கு விளங்கி கொள்ளலாம். இதனால உடனே மாத்திக்கோங்க, தவணை போட்டு நாணய மாற்றங்களை செய்து விடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. அப்ப சட்ட ரீதியாக பதிவு செய்யப்பட்ட நாணய மாற்றம் அல்லாத வேறு முறைகளையும் நாணய மாற்றங்கள் நடக்கிறது. அது சட்ட ரீதியான அனுமதி இல்லை. அதை செய்யக்கூடியவர்கள் சட்ட ரீதியான அந்த விதிமுறைகளை கவனத்தில் கொண்டுதான் செய்ய வேண்டும். ஆனா பொதுவாக எந்த நாணய மாற்றம் செய்தாலும் ஒருத்தர் நாணய மாற்றம் செய்யும் போது அதுக்கென்று ஒரு கமிஷன் வச்சு கொள்வாங்க. இந்த கமிஷன் வச்சு கொள்ற விஷயத்தை பொறுத்த அளவுல அந்த டாலர் ரேட்ல அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றதாக இருந்தாலும் அல்லது வேறு விதத்துல நாணயங்கள் வெளிநாடுகள்ல மாற்றம் செய்யக்கூடிய அரசு ரீதியான அங்கீகாரம் பெறாத இடங்கள்ல இருந்து நாணய மாற்றம் செய்வதாக இருந்தாலும் இந்த நாணய மாற்றத்துக்கான கமிஷனை வச்சு கொள்வாங்க. காரணம், அவங்க ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க. நாங்க இந்த காசை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோமே, அரசாங்க ரீதியான அங்கீகாரம் இல்லாமலும் சில வேலைகளை செய்ய வேண்டி வருது. எனவே இதுக்காக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நாங்கள் முகம் கொடுக்கக்கூடிய ரிஸ்க்குக்காக வேண்டி, அதுல இருக்கக்கூடிய அவதானத்துக்காக வேண்டி, அதில் இருக்கக்கூடிய பாதிப்புக்காக வேண்டி நாங்க ஒரு கமிஷன் எடுக்க வேண்டி வருது, இந்த வேலையை செஞ்சு கொள்றதுக்காக வேண்டி ஒரு கமிஷனை ஏற்படுத்தி கொள்ள வேண்டி வருது என்று கேட்டால் அது மார்க்க ரீதியாக யாரும் தப்பு சொல்ல முடியாது. யாரும் எந்த விதத்திலும் ஹலாலான வியாபாரங்கள்ல, மார்க்கத்தில் ஹலாலான வியாபாரங்கள்ல கமிஷன் வச்சு வியாபாரம் செய்யலாம் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.